الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا. நம்முள்ள சகோதரர்களே, தொடமையாக பார்த்து வரக்கூடிய தினந்தோறும் ரமதானுடைய உரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவினுடைய ஒரு சில சிறப்புகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இதை நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்போ லைலத்துல் கத்ருடைய இந்த இரவிற்கான முதல் சிறப்பு என்பது அது குர்ஆனின் காரணமாக வரக்கூடிய சிறப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்ற கேள்வி படிவதற்கு வர நேரத்துல அதற்கான பதிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது லைலத்துல் கத்ருடைய முதலாவது சிறப்பு என்பதை நாம் காண முடியும். அதே போல இரண்டாவது சிறப்பு என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்ற நேரத்துல ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அந்த இரவிலே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், ஞானமிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் முடிவெடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இப்போ இதனுடைய விளக்கமாக முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்துல அவர் கூறுகிறார், அந்த இரவிலே தான் அந்த ஒரு வருடம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான தீர்மானங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றான். அதில் ஏற்படக்கூடிய சோதனைகள், அந்த வருடத்தில் என்ன மாற்றம் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவதாக முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த ஒரு வருட அந்த காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் நிர்வகிப்பதாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அப்போ லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதே போல குர்ஆன் அந்த இரவில் இறக்கப்பட்டது. அதே போல அந்த இரவிலே தான் ஒவ்வொரு காரியமும் இறைவனிடத்தில் செல்லுகிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற நேரத்தில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக், அதாவது பரக்கத்து பொருந்திய ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது மிக பரக்கத்து பொருந்திய ஒரு அபிவிருத்தி பொருந்திய ஒரு இரவாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இது போன்ற ஏராளமான சிறப்புகள் என்பது லைலத்துல் கத்ருக்கு இருக்கிறது. அதே போலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றார், அதாவது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்கள் அந்த இரவிலே மேலே செல்லுவார், அதாவது இறங்கி வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ மலக்குமார்களுடைய அதிகமான புழக்கத்திற்குரிய இரவாகவும் இது இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். மற்ற நாடுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமான மலக்குமார்கள் அந்த இரவிலே இறங்குகின்றார்கள், அவர்கள் கிருபை செய்கின்றார்கள், அவர்களுடைய அந்த பாதுகாவலை மக்களுக்கு கொடுக்கின்றார்கள் என்பதை எல்லாம் அறிஞர்கள் சொல்வதை நாம் புரிய முடிகிறது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதாவது ஃபஜ்ருடைய அந்த விடியல் வரைக்கும் மனிதர்களுக்கு சாந்தி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சலாம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். இப்போ இது என்ன சலாம் என்று கேட்கின்ற நேரத்தில், அதாவது சில அறிஞர்கள் அவருடைய விளக்கத்தை சொல்லுகின்ற நேரத்துல இந்த சலாம் என்பது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு, அதே போல பாவமான எண்ணங்கள், பாவமான செயல்பாடுகள், இதிலிருந்து பாதுகாப்பு, இது போன்றவைகளும் அந்த இரவிலே இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இப்படியாக அறிஞர்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை அடுக்கிக் கொண்டே போவதை பார்க்கின்றோம். அப்போ இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்பது, அதை ஒரு மனிதன் அடைவார் என்று சொன்னால் அதை விட மிகச் சிறப்பு எதுவும் இருக்க முடியாது. எனவே அந்த ஒரு இறைவை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அதாவது நன்மை எதிர்பார்த்தவராகவும் அதே போல தொழுகக்கூடிய
தொழக்கூடிய தொழுகின்ற நிலையில் நின்றவராகவும் அந்த இரவை அடைகின்றாரோ உமிரலகு தகத்தமின் தம்பி அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி பல சிறப்புகள் என்பது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிற்கு இருக்கிறது. அப்போ அந்த சிறப்பினை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக அதிகமான திக்ர்களை செய்வது, அதே போல தொழுகையில் ஈடுபடுவது, குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை புரிவது, குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிவது, இது போன்ற விஷயங்கள் என்பது லைலத்துல் கத்ரில் செய்யக்கூடிய சிறப்பான விஷயங்களாக இருக்கிறது என்பதையும் அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எனவே மற்ற நாட்களை போல அல்லாமல் இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த இரவிலே வெளித்திருந்து அதில் அதிகமான அமல்களை நாம் செய்வோம் என்று சொன்னார். அதே போன்ற ஒரு சிறப்பு, ஒரு பாக்கியம், ஒரு கண்ணியம் என்பது எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய வீடுகளாக இருக்கலாம் அல்லது பள்ளிவாசலாக இருக்கலாம். நம் எங்கே முடித்திருந்து அது போன்ற இபாதத்துகளை அதிகமாக செய்ய முடியுமோ அந்த இடத்திலிருந்து இறைவனை அதிகம் திக்ர் செய்து அதிகமாக தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பெண்ணையும் ஆக்கிய புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.